நண்பர்களே வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னிமலையில் வந்து அம்மாபாளையம் பக்கத்தில் நம்ம தங்கம் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நம்ம இப்போது சர்வீஸ் வந்து செய்ய காலையில் நேரமே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா களத்தில் யார் இருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சின்ராஜ் மற்றும் விஜய், ஓகேங்களா, 2 பேரும் தான் வந்திருக்காங்க. காலையில் நேரமே வந்துட்டோம். நானும் சரி பின்னாடியே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 720 VAR ஒயரு, அதாவது எதுக்கு அப்படின்னா ஃபேஸு நியூட்ரல் ரெண்டுமே கம்பத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வந்து 720 VAR ஒயர் ஃபேஸ் நியூட்ரல் வர்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா 2.5 ஒயர். அது எதுக்குன்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம 2.5 ஒயர் வந்து எர்த்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அது பிளாக் கலரில் எடுத்திருக்கோம், ஓகேங்களா. நம்மளுக்கு கலர் கோடிங் வந்து இதில் வந்து பார்க்க தேவையில்லை. இது வந்து நம்ம கலர் கோடிங் வந்து இல்லாததுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நியூட்ரலுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாக்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது பைப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கோசரம் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அதுபோக நம்ம மெட்டீரியல் அலையுமே டேப்பு, கிளாம்ப்பு, பிவிசி கிளாம்ப்பு, டாட்டா பச்சைக்கம்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா RCCB ஃபியூஸ் கேரியர் 32 ஆம்ஸ், ஓகேங்களா. RCCB வந்து 40 ஆம்ஸ் எடுத்திருக்கோம். இதெல்லாமே வந்து நம்ம எல்லா மெட்டீரியலும் வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும். அதுபோக பார்த்திங்கன்னா எம்சிலும் எடுத்துகிட்டு வரணும். இந்த எம்சில் வந்து எதுக்கு பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்து நம்ம பாக்ஸ்குள்ளே போகாமல் இருக்கிறக்கோசரம் வந்து GI பைப் வந்து பாக்ஸ்க்குள்ளே போகிற இடத்துல வந்து யூஸ் பண்ணுறக்கோசரம் தான் வந்து எம்சில் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ராஜ் அவர்கள் வந்து ஒயரை வந்து நல்லா டைட் பண்ணி அதில் வந்து ஒரு டேப் சுற்றி அதுக்கு மேலே வந்து கட்டுக்கம்பி வந்து கட்ட போகிறாரு. இப்போது அது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பத்தில் இழுத்து கட்டும்போது நம்மளுக்கு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறக்கோசரம் தான் வந்து இந்த மாதிரி டேப் அடித்து விட்டோம்னா பைப்பிலிருந்து நகராது. அதே மாதிரி இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து கட்டுக்கம்பி யூஸ் பண்ணாமல் பச்சை கம்பி யூஸ் பண்ணுங்கள். அந்த பச்சை கம்பி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒயர் எங்கேயும் நகராது, நல்லா டைட்டாக இருக்கும். அதனால் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து கட்டிங் லேயரில் அடிக்கிறது வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா வந்து கேட்டிங்கன்னா கட்டிங் லேயர் வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா வந்து கட்டிங் லேயர் பிரச்சனை வரும். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் அனுபவம் அதிகம் அப்படிங்கிறனால வந்து சின்ராஜ் அவர் வந்து லைட்டாக பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அடிச்சுட்டுக்கிறாரு. அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் வந்து இழுத்து அடித்து கட்டிங் லேயர் ஒயர் அளவுக்கு பண்ணக்கூடாது, ஓகேங்களா. ஏன்னா கட்டிங் லேயர் எட்ஜு போயிடுச்சு அப்படின்ட்டா வந்து எதுக்குமே அந்த கட்டிங் லேயர் யூஸ் ஆகாது, ஓகேங்களா. இப்போ இது வந்து நம்ம எர்த்து கம்பியில் வந்து எதுக்கு செய்கிறது அப்படின்னா இந்த எர்த்து கம்பியில் வந்து நம்மளுக்கு வந்து எர்த்து வந்து கம்பத்துலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இது வரைக்கும் வந்து நிற்கும். இதிலிருந்து நம்மளுக்கு எப்படா வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்து அதில் அடிச்சிடலாம், ஓகேங்களா. அதில் அடிச்சிட்டோம்னா கம்பல்சரி நம்மளுக்கு வந்து எர்த்து வந்து EB எர்த்து கம்பல்சரி கிடைக்கும். ஆனால் EB எர்த்தில் வந்து நிறைய பக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பி வந்து கட்டருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களே வந்து எர்த்து கொடுக்குறதில்ல. தயவுசெய்து EB எர்த்து வந்து கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா இப்போ வந்து டிச் ஓரத்தில் இருக்குது வீடு அப்படின்னா வந்து அங்கெல்லாம் எர்த்தை போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எர்த்தும் போட முடியறதில்ல, ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கம்பி வந்து மேலே எர்த்தில் கனெக்ட் பண்ணி, அதாவது நியூட்ரல் எர்த்து வந்து கம்பத்தில் எல்லாமே வந்து ஒட்டுக்கத்தாக கொடுப்பாங்க. இப்போ வந்து அதில் வந்து கொடுத்து பண்ணாங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு GI பெண்டெல்லாம் போட்டு கப்ளிங்கெல்லாம் போட்டு இது பாக்ஸ் உள்ளே வரடா. இதுலேயும் வந்து 3 ஒயர் வந்துடும். இதை வந்து ரிவர்ஸில் சுற்றி அதுக்கப்புறம் ஃபார்வேர்டில் சுற்றணும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து ஒயர் திருகாமல் இருக்கும். அப்படி சுற்றாமல் அப்படியே டைட் பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பின்னாளில் என்ன ஆகுதுன்னா லோடு அதிகமாக கொடுக்கும் பொழுது அந்த ஒயர் ரெண்டுமே வந்து திருகிட்டு இருக்கும்போது அதில் ஃப்ளக்ஸ் வேரியேஷன் வந்து என்னன்னா ஷார்ட் ஆகி தீப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு வெட்டையாகி அதாவது ஷார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து ஃபியூஸ் போயிடும். இதே 3 ஃபேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பைப்பே ஹீட் ஆகி பைப் ஆகும். அதனால் வந்து முடிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் சுற்றி அதுக்கப்புறம் ஃபார்வேர்டில் சுற்றுங்க. அப்போ தான் வந்து ஒயர் திருகாமல் இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா சர்வீஸுமே வந்து கடைபிடிக்கணும். இதே வந்து கேபிள் ஒர்க் அப்படின்னா வந்து நம்ம அந்த நேரம் வந்து யூனியன் போட்டுக்கலாம். அதனால் எந்த திருக்களோ எதுவுமே வராது. ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டி முடிச்சிட்டோம்.